வெல்கம் டு ஐடியம் அகாடமி. நம்ம பார்க்க போறது யூனிட் 6 எஜுகேஷனல் ரிசர்ச் இன் எஜுகேஷன். இதுல என்னெல்லாம் இருக்கு? எப்பயும் போல நம்ம யூனிட்ட 3 சப் யூனிட்டா பிரிச்சு பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 8 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சில பேர் நான் அப்சர்வ் பண்றேன், டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கறது இல்ல. பட் பிஒய்க்யூ பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் எல்லா பிடிஎஃப்ஸ்லயும் நம்ம பிஒய்க்யூஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் படிங்க, புரிஞ்சு படிங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் எப்படி வேணா கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ இதுலயும் ஆட் பண்றோம். கூடவே டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்றோம், மார்க் டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம். ஸோ எல்லா ரிசோர்ஸையுமே கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் யூனிட் 2 முடிச்சிருக்கோம். இ அது சொல்றத விட இப்படி சொன்னா ஈஸியா இருக்கும். இப்ப யூனிட் 6 நம்ம முடிச்சுட்டோம்னா, நெக்ஸ்ட் யூனிட் 1 மட்டும் தான் நமக்கு இருக்கு. மத்த எல்லா யூனிட்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரைட்டா? ஸோ கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நமக்கு எஜுகேஷனல் ரிசர்ச்ல என்ன இருக்குன்னா, மீனிங் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச், அப்புறம் மீனிங் அண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட்ன்னு குடுத்துருப்பாங்க. அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தடு, அப்புறம் எய்ம்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஆஸ் அ சயின்டிஃபிக் ஆக்டிவிட்டி இந்த மாரி வரும். ப்ராப்ளம் சால்விங்னா என்ன? தியரி பில்டிங் அண்ட் ப்ரெடிக்ஷன், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், அப்புறம் டிசைன்ஸ் பத்தி. பட் இது சிலபஸ்ல இருக்கு. ஆனா இது மட்டும் பத்தாது. நெறைய டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்கு. நமக்கு எப்படி வேணா கேட்பாங்க. இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பட் இத விட நெறைய நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. ரைட்டா? அதுக்கப்புறமா வேரியபிள்ஸ் பத்தி இருக்கு. அப்புறம் ஹைப்போதசிஸ் பத்தி நமக்கு இருக்கு. இதுல டைரக்ஷனல், நான் டைரக்ஷனல், நல், ஃபார்முலேட்டிங் ஹைப்போதசிஸ்னா என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் ஹைப்போதசிஸ், அப்புறம் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரைட்டிங் எ ரிசர்ச் ப்ரொபோசல், the கான்செப்ட் ஆஃப் யூனிவர்ஸ் அண்ட் சாம்பிள்னா என்ன? அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் சாம்பிள் எப்படி இருக்கணும்? ரைட்டா? அப்புறம் டெக்னிக்ஸ் ஆஃப் சாம்பிளிங், அப்புறம் டூல்ஸ் ஆஃப் ரிசர்ச் என்ன? டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் என்ன? ரைட்டா? ஸோ டெக்னிக்ஸ் ஆஃப் ரிசர்ச், அப்புறம் மெஷர்மென்ட் ஸ்கேல்ஸ் பத்தி நமக்கு எல்லாமே இருக்கு. பாராமெட்ரிக் டெஸ்ட்னா என்ன? நான் பாராமெட்ரிக். அதுக்கப்புறம் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் டிசைன்ஸ் பத்தி நெறைய வரும் நமக்கு. ஓகே. இது நம்ம எல்லாமே இன் டெப்த் படிப்போம். அதே மாதிரி இந்த யூனிட் சரியா படிச்சிருக்கோம்னா, ஓரளவு ஓகே நல்லா படிச்சோம்னா, நமக்கு பேப்பர் 1லயும் யூனிட் 2ல நமக்கு ரிசர்ச் ஆப்டிட்யூட் இருக்கு. அதோட கொஸ்டின்ஸும் நம்மளால கொஞ்சம் அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இத நல்லா படிச்சுக்கோங்க. பேசிக்ஸ் எல்லாம் நல்லா கிளியரா படிச்சுக்கோங்க. பேப்பர் 1 கொஸ்டின்ஸும் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பேப்பர் 1க்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேப்பர் 1ல எடுக்கிற மார்க்கும் தான் நம்ம இந்த எக்ஸாம கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட கிராஷ் கோர்ஸும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ரைட்டா? ஸோ இப்ப பார்ப்போமா? ஸோ யூனிட் 6 எஜுகேஷனல் ரிசர்ச் சப் யூனிட் 1 நம்ம என்ன பண்ண போறோம்? ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறமா பாப்புலேஷன் அண்ட் சாம்பிளிங் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் பத்தி, டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் பத்தி, ரிசர்ச் டிசைன் பத்தி எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலா ஒரு ரிசர்ச்ன்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இத ரீசர்ச்ன்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் அன்கிளியரா இருக்குன்னா, அந்த பத்தின ஒரு ஆராய்ச்சி பண்றோம். அப்படியும் இருக்கு. ரைட்டா? பட் இப்ப நெறைய ரிசர்ச் புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம பண்றோம். பட் பிளஸ் சர்ச்ங்கிறது டு சர்ச் அகைன் ஆர் இன்வெஸ்டிகேஷன் தரோவ்லி அந்த பர்ப்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணது. மெயினா இது ஜான் டபிள்யூ ட்ரெஸ்வெல். அவர் என்ன சொன்னார்னா, "எ ப்ராசஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் யூஸ்டு டு கலெக்ட் அண்ட் அனலைஸ் இன்ஃபர்மேஷன் டு இன்கிரீஸ் அண்டர்ஸ்டாண்டிங்." ரைட்டா? இன்னும் போக போக நம்ம படிப்போம் நெறைய. அப்ப நல்லா புரியும். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ படிக்கும்போதே ரிசர்ச்ச பத்தி ஒரு நெறைய விஷயம் நம்ம படிச்சிருவோம். அதே மாரி இதுல வர இந்த டெர்ம்ஸ் எல்லாமும் இம்பார்ட்டன்ட். ரிசர்ச் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிட்டர்மைன் வெதர் எ ஸ்டடி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பயாஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பயாஸ்னா என்னன்னா, எல்லாருக்குமே இப்போ ஒரே டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம்னா, எல்லாருக்குமே எந்த பாரபட்சம் இல்லாம, அதுதான் பயாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி. எரர்ஸ் இல்லாம, சப்ஜெக்டிவிட்டி இல்லாம, அதே மாதிரி சப்ஜெக்டிவிட்டினா எனக்கு தோன்றத நான் பண்றது தான் சப்ஜெக்டிவிட்டி. அந்த மாரி இருக்கக்கூடாது ரிசர்ச்னா. The quality and success of research depends on these characteristics. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஜெனரலைஸ்டா இருக்கணும். ரைட்டா? இப்ப ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் எப்படி இருக்கணும்? ஷுட் பி அப்ளிகபிள் டு த என்டையர் பாப்புலேஷன். இப்போ நம்ம சில எல்லா ரிசர்ச்சுக்கும் இது சொல்ல முடியாது. சில ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும், இப்போ 16 டூ 14 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு ஒரு ரிசர்ச் பண்றேன்னா, அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அத நான் பொதுப்படுத்த முடியும். அந்த மாதிரி என்னோட ரிசர்ச் இருக்கணும். ஸ்டடி இஸ் கண்டக்டட் ஆன் எ சாம்பிள் விச் ரெப்ரசன்ட்ஸ் த பாப்புலேஷன். இத பத்தி நம்ம
ரைட்டா? பாப்புலேஷனா இப்ப 1000 பேருக்கு நான் ஒரு ரிசர்ச் பண்றேன்னா, அது என்னோட பாப்புலேஷன். எப்பயுமே இந்த 1000 பேர்கிட்ட போயிட்டு நான் என்னோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன், இந்த பாப்புலேஷன்லேருந்து ஒரு 100 பேர மட்டும் நான் செலக்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? அதுதான் என்னோட சாம்பிள்ன்னு சொல்லுவேன். எப்படி பிளட் சாம்பிள் சொல்றோம் இல்லையா? அந்த மாரி சாம்பிள். இவங்களுக்கு தான் என்னோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன். நான் என்ன பண்ணணுமோ, அந்த மாதிரி ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிட்டு, எனக்கு வர இந்த கன்க்ளூஷன ஃபுல்லா பொதுப்படுத்துவேன். ரைட்டா? அடுத்தது. நெக்ஸ்ட் கண்ட்ரோல்டு. இந்த கண்ட்ரோல்டுனா என்னன்னா, ரிசர்ச் கண்ட்ரோல்ஸ் எக்ஸ்டர்னல் வேரியபிள்ஸ் டு ஸ்டடி காஸ் எஃபெக்ட் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபைங் ட்ரூ இம்பாக்ட் ஆஃப் வேரியபிள்ஸ். கண்ட்ரோல்டுங்கிறது என்னன்னா, சம்டைம்ஸ் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம இதுல வேரியபிள்ஸ்னு ஒண்ணு படிப்போம். நம்ம கண்டக்ட் பண்ணி பார்க்க போறோமோ, அதை தான் நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லுவோம். அதுதான் காஸ் எஃபெக்ட். காரண காரணம். அதுக்கு வர விளைவு. அது 2த்துக்குமே கரெக்ட்டா நம்ம என்ன ரிசர்ச் பண்றோமோ, அதுக்கு காரணம் அதோட விளைவா தான் இருக்கணுமே தவிர, வெளியிலருந்து எந்த விஷயமும் அத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. ரைட்டா? இன்னும் நம்ம அத படிக்க படிக்க இது நல்லா புரிஞ்சிரும் இது. ஓகே. அடுத்தது. ஈஸி இன் லேபரட்டரி எக்ஸ்பெரிமென்ட்ஸ், டிஃபிகல்ட் இன் சோசியல் ரிசர்ச். அடுத்தது ரிகரஸ். ஓகே. இது லேபரட்டரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்குலாம் ஈஸியா இருக்கும். இது ஒரு டிஃபிகல்ட் இன் சோசியல் ரிசர்ச். ஏன் டிஃபிகல்ட் இன் சோசியல் ரிசர்ச்ங்கிறது சோசியல் இன்டராக்ஷன் பீப்பிள பத்தி படிக்கிற ரிசர்ச் இது. ஓகே. அந்த சமயத்துல சம்டைம்ஸ் இந்த எக்ஸ்டர்னல் வேரியபிள்ஸோட பாதிப்பு இருக்கும். ஓகே. அது நம்ம போக போக படிக்கும்போது அது புரியும். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் வேரியபிள்னா என்னன்னா, சில விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அத ப்ராப்பரா பண்ணா தான் நமக்கு கரெக்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது ரிகரஸ்ன்னு சொல்றது, ரிசர்ச் மஸ்ட் ஃபாலோ கேர்ஃபுல், அப்ராப்ரியேட் அண்ட் ஜஸ்டிஃபைட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும். கரெக்ட்டா இருக்கணும். அக்யூரசி இருக்கணும். மெயினா. அதான் ரிகரஸ். கரெக்ட்டா பண்ணணும் பண்றத. ப்ராப்பரா ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் ரிசல்ட்ஸ்னா, ரிலையபிலிட்டின்னு சொல்றது, இப்ப நான் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டேன். அதே ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு பண்றேன். பட் அதே குரூப் கிட்ட அதே கொஸ்டின்ஸ் அந்த கரெக்ட்டா இருக்கு. ஓரளவு அது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அதான் ரிலையபிள். ரிலையபிள்னா நம்பகத்தன்மை. அதான் நம்பகம். ஓகேவா? நெக்ஸ்ட் எம்பிரிக்கல்னு நம்ம சொல்றது. எம்பிரிக்கல்னாலே அப்சர்வேஷன்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே. நம்ம மத்தவங்க சொல்றதோ, இல்ல அந்த காலத்துல சொன்னத வச்சு நம்ம ஒரு ரிசல்ட்க்கு வராம, நம்ம ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்து, நம்ம அப்சர்வ் பண்ணி அதுலருந்து நம்ம வரணும். நாட் ஆன் அசம்ப்ஷன்ஸ். அதுதான் எம்பிரிக்கல். இது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் இஸ் மோர் ஈஸிலி எம்பிரிக்கல் தேன் குவாலிட்டேட்டிவ். ஓகே. நம்ம என்ன பண்ணணும், நெறைய விஷயம் பார்த்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி தான் நம்ம ஒரு ரிசல்ட் எடுத்துட்டு வரணும். ஓகே. நம்ம இன்னும் படிப்போம். பட் எம்பிரிக்கல்னா அப்சர்வேஷன். அடுத்தது சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும்னா, கரெக்ட்டான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட நம்ம பண்ணணும். லாஜிக்கலி கனெக்டடா இருக்கணும். ஓகே. சிஸ்டமேட்டிக்கா தான். டிஸ்ஆர்கனைஸ்டு ரிசர்ச் எப்படி வரும்? நோ வேலிட் ரிசல்ட்ஸ். சிஸ்டமேட்டிக்கா இப்போ ஒரு ரிசர்ச் பண்றோம்னா, அதுக்குன்னு நெறைய மெத்தட் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. அத ஃபாலோ பண்ணி பண்ணணும். அடுத்தது ரிலையபிலிட்டி நம்ம அங்கேயே பார்த்தோம். ரிலையபிலிட்டினா நம்பகத்தன்மை, கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். இதுதான் அதோட கீ டெர்ம். ஓகேவா? சேம் மெத்தட் யூஸ் பண்றேன். அதே சேம் கண்டிஷன்ஸ் பண்ணும்போது எனக்கு சேம் அவுட்கமே வருதா? கரெக்ட். அதே இன்னொரு 2 மந்த்ஸ் கழிச்சு பண்ணாலும் எனக்கு அதே மாதிரி ரிப்பீட் பண்ணும்போது. அது ரிலையபிலிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் வேலிடிட்டி அண்ட் வெரிஃபயபிலிட்டின்னு சொல்லுவோம். வேலிடிட்டியோட கீ டெர்ம் என்னன்னா, அக்யூரசி. நம்ம ஒரு ரிசர்ச் பண்றோம்னா, அதுக்கு சில டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப கொஸ்டினர் யூஸ் பண்றோம்னா டூல். ஓகே. இப்போ எது ரிலேட்டடா நான் பண்றேனோ, அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் செட் பண்ணி, அதுக்கேத்த மாரி டேட்டா கலெக்ட் பண்ணா தான் அது கரெக்ட்டு. அப்பதான் நமக்கு வேலிடா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதுதான் வேலிடிட்டி. வாட் இட் இஸ் சப்போஸ் டு மெஷர். ரைட்டா? இன்டென்ட் டு மெஷர் அப்படிலாம் கேட்பாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். ம். அடுத்தது வெரிஃபயபிலிட்டின்னு சொல்றது. வெரிஃபயபிலிட்டி சொல்றது ரிசல்ட்ஸ் கேன் பி செக்ட் அண்ட் கன்ஃபார்ம்டு பை அதர்ஸ். ரைட்? வெரிஃபயபிலிட்டி. ரிசல்ட்ஸ் கேன் பி செக்ட் அண்ட் கன்ஃபார்ம்டு பை அதர்ஸ். அடுத்தது என்ஷூர்ஸ் ரிசர்ச் இஸ் அக்யூரேட் அண்ட் மீனிங்ஃபுல். இது கரெக்ட்டா தெரிஞ்சுக்கோ. வெரிஃபயபிளா இருக்கணும். ரிசல்ட்ஸ் வந்து கரெக்ட்டா நம்ம செக் பண்ணி மத்தவங்க வெரிஃபை பண்ணாலும் அதே மாதிரி நமக்கு வரணும். அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கணும். நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் ஹைப்போதசிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஹைப்போதசிஸ்னாலே என்னன்னா, ஒரு பிரெடிக்டபிள்
ஸ்டேட்மெண்ட்ன்னு சொல்லுவோம். எஜுகேட்டட் கெஸ் இன்னும் கரெக்ட்டா இருக்கும். ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயம் நம்ம யோசிப்போம். இதுக்கு இப்படி வருமா? அப்படி வருமான்னு யோசிக்கிறோம் இல்லையா? அதுதான் எஜுகேட்டட் கெஸ். அந்த எஜுகேட்டட் கெஸ்னால தான் நம்மளால ரிலேஷன்ஷிப் வேரியபிள்ஸ் வரும். வேரியபிள்ஸ்னாலே என்னன்னா, பின்னாடி படிப்போம். ரைட்டா? ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப என்னோட ரிசர்ச் வந்து நியூ டீச்சிங் மெத்தட் லேர்னிங் அவுட்கம்ம கொண்டு வருதா? அதுதான் என்னோட ரிசர்ச்னா, இப்ப நியூ டீச்சிங் மெத்தடுன்னு சொல்றேன் இல்லையா? இது ஒரு வேரியபிள். ரைட்டா? லேர்னிங் அவுட்கம்ம கொண்டு வருதா? இது ஒரு வேரியபிள். இந்த 2 வேரியபிள்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப தானே நம்ம பார்க்க போறோம். அதுதான் ஹைப்போதசிஸ். எப்பயுமே ஹைப்போதசிஸ் மேக்ஸிமம் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிற இடத்துல நமக்கு வரும். ரைட்டா? இது நம்ம கோரிலேஷன் சொல்லுவோம். இங்கெல்லாம் நமக்கு ஹைப்போதசிஸ் இருக்கும். ஆக்ட்ஸ் அஸ் அ கைட் ஆர் மேப் ஃபார் ரிசர்ச். ஓகே. இது கடைசியா ஒரு குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் வரும்போது, இந்த ஹைப்போதசிஸ நம்ம அக்செப்ட் பண்ணுமா, ரிஜெக்ட் பண்ணுமான்னு ஒண்ணு வரும். பட் இந்த பார்ட் நம்ம பின்னாடி கொஞ்சம் டீட்டெயில்டா படிப்போம். இப்ப பார்க்கலாம். ஹைப்போதசிஸ்னா என்னன்றத. அடுத்தது அனாலிட்டிக்கல் அண்ட் அக்யூரேட்ட பொறுத்தவரைக்கும், அனாலிட்டிக்கல்னாலே என்ன நம்ம யோசிக்கிறது. ரிசர்ச் ஷுட் எக்ஸ்பிளைன் என்ன நடந்துட்டு இருக்கு. ஒய் அண்ட் ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங் எல்லாமே. டேட்டா எப்படி இருக்கணும்? எரர் ஃப்ரீயா இருக்கணும். சூட்டபிள் ஃபார் அனாலிசிஸ். ஸோ அனாலிட்டிக்கல் அண்ட் அக்யூரேட். அடுத்தது கிரெடிபிலிட்டி இருக்கணும். கிரெடிபிலிட்டி ட்ரஸ்ட் வர்த்தி. ஓகே. நம்புற மாதிரி இருக்கணும். கரெக்ட்டா இருக்கணும். ரிலையபிள் சோர்சஸ் இருக்கணும். ப்ராப்பர் மெத்தட் யூஸ் பண்ணணும். அக்யூரேட் ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணணும். ஓகே. இப்ப பிரைமரி டேட்டான்னு ஒண்ணு சொல்லுவோம். பிரைமரி டேட்டான்னா நம்மளே நேரா போய் அவங்க கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணா, அது பிரைமரின்னு சொல்லுவோம். செகண்டரி டேட்டான்னு சொல்றது மத்தவங்க யாருன்னா கலெக்ட் பண்ணி வச்சத அத நம்ம யூஸ் பண்ணா அது செகண்டரி டேட்டா. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் பிரைமரி டேட்டா சொல்லுவோம். அது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ரிசர்ச் இன்னும் கிரெடிபிளா இருக்கும். நம்பகத்தன்மை அதுவும் நம்புறது ரிலையபிள். ட்ரஸ்ட் பண்ணலாம். அடுத்தது கிரிட்டிக்கல் சொல்றோம். ரிசர்ச் மஸ்ட் அண்டர்கோ கேர்ஃபுல் எக்ஸாமினேஷன். மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கணும்னா, லாஜிக்கலா, ப்ராப்பரா செட்டா இருக்கணும். அந்த ரிசர்ச்சுக்கு எந்த மெத்தட் தேவைப்படுதோ அது கரெக்ட்டா இருக்கணும். தப்பு இல்லாம இருக்கணும். எரர் ஃப்ரீ இருக்கணும். ஓப்பன் டூ இவாலுவேஷன். மத்தவங்க இவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது கூட எல்லாம் கரெக்ட்டா செட் ஆகும். ஸோ ரிசர்ச்ன்னு எடுத்தா மெயினா எப்படி இருக்கணும்? சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். அப்சர்வபிளா இருக்கணும். அதான் எம்பிரிக்கல். லாஜிக்கல் இருக்கணும். ரிலையபிள் இருக்கணும். வேலிட் இருக்கணும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அளவு படிக்கல. இப்ப கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இன் டெப்த் கேட்கறாங்க. அதுக்காக தான் இவ்ளோ படிக்க வேண்டியதா இருக்கு. ரைட்டா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச்னா ஜெனரலைஸ்ட். கண்ட்ரோல் பண்ண முடியும். ரிகரஸா இருக்குன்னா, கரெக்ட்டா இருக்கணும். அக்யூரேட்டா. எம்பிரிக்கலா இருக்கு. சிஸ்டமேட்டிக். ரிலையபிலிட்டி. வேலிடிட்டி அண்ட் வெரிஃபயபிலிட்டி. எம்ப்ளாயி ஹைப்போதசிஸ். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சுக்கு ஹைப்போதசிஸ் நம்ம பண்ணுவோம். அடுத்தது அனாலிட்டிக்கல் அண்ட் அக்யூரேட் இருக்கணும். கிரெடிபிலிட்டி இருக்கணும். கிரிட்டிக்கல். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்ப இன்ட்ரோடக்ஷன் டு எஜுகேஷன் ரிசர்ச். இதுதான் நம்ம மெயினான ஒரு டாபிக் இல்லையா? ஸோ எஜுகேஷனல் ரிசர்ச்ன்றது என்ன? எஜுகேஷனுக்கு நம்ம ஏன் ரிசர்ச் பண்றோம்? அதுதான் எஜுகேஷன் ரிசர்ச். எதுக்காக பண்றோம் மெயினா? எந்த ஏரியால டீச்சிங், லேர்னிங் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்? அந்த பாலிசி ரிலேட்டடா எந்தெந்த பாலிசி கரெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? எங்க இம்ப்ரூவ்மென்ட் தேவைப்படுது? ஓகே. அந்த இடத்துல பண்றோம். ஸோ எஜுகேஷன் ரிசர்ச் பண்றதுனால நெறைய விஷயம் நம்மளால பண்ண முடியுது இல்லையா? பாலிசிஸ் சரியான பாலிசி கொண்டு வர முடியுது. இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன் எந்த மெத்தட் செட் ஆகுமோ அத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. ஸோ எந்தெந்த ஏரியாலலாம் பண்றோம்? எஜுகேஷன் ரிசர்ச்ங்கிறது வெறும் இப்ப நடக்கிற டீச்சிங், லேர்னிங் மட்டும் பார்த்தா பத்தாது இல்லையா? எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல ஒண்ணு பிலாசபி ஆஃப் எஜுகேஷன். இப்ப பிலாசபிங்கிறது நம்ம அப்பயே பார்த்திருக்கோம். ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ், எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன தான் நம்ம பிலாசபின்னு சொல்லுவோம். இத பத்தி நம்ம அப்படியே நல்ல டீட்டெயில்டா படிப்போம். பேப்பர் 1 சாரி யூனிட் 1 ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 1ல இத பத்தி நம்ம நல்லா படிக்கிறோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் நமக்கு ஒரு எஜுகேஷன் எய்ம்ஸா இருக்கு. ஐடியலிசம் இது ஒண்ணு ஃபாலோ பண்ணும். ரியலிசம், பிராக்மாட்டிசம், எக்ஸிஸ்டென்ஷியலிசம். ஓகேவா? இது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பேஸ் இருக்கு. ஸோ அத ஃபாலோ பண்ணும்போது அதுக்கேத்த மாரி ஒரு எஜுகேஷன் மெத்தட் சேஞ்ச் ஆகும். இது நம்ம அப்ப பேஸ் படிக்கலாம். பட் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷன் ரிசர்ச்சுக்கு பிலாசபிலயும் நம்ம பண்றோம் ரிசர்ச். இப்ப சோசியாலஜிலயும் ரிசர்ச் பண்றோம். சோசியாலஜிங்கிறது எப்படி அந்த எஜுகேஷன் நல்ல ஒரு எஜுகேஷனுக்கும் சொசைட்டிக்கும் ரிலேஷன்ஷிப் உண்டு பண்ற மாதிரி இருக்கு. ஓகே. எந்தெந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ எங்கெங்க ஃபோக்கஸ் ஆகும் சோசியல் இன்ஸ்டிடியூஷன், கல்ச்சர் அண்ட் டைவர்சிட்டி இங்கெல்லாம் பண்ணுது. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் சைக்காலஜில மெயினா பண்றோம் இல்லையா? இப்ப இந்த ஏஜ் குரூப்புக்கு இப்படிதான் சொல்லிக் குடுக்கணும். அதனால தானே இப்ப கன்ஸ்ட்ரக்டிவிசம்ல இப்ப நம்ம மெயினா பேசுறோம்.
ஸோ இந்த மாரி நெறைய பண்றது. லேர்னிங் தியரி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அந்தந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா, அங்க நம்ம இம்ப்ரூவ்மென்ட் கொண்டு வரோம். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன பொறுத்தவரைக்கும், இதுக்கு எவ்ளோ பட்ஜெட் தேவைப்படுது? அது கண்டிப்பா தேவ. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது, இல்ல பேசிக் திங்ஸ் அங்க குடுக்கும்போது மட்டும் தான், ஓரளவு ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வர முடியும். ஸோ அதெல்லாம் பார்க்கிறது எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் பாலிடிக்ஸ் ஆஃப் எஜுகேஷனும் இருக்கு. பாலிடிக்ஸ்னா என்னது? கவர்ன்மென்ட்டோட பாலிசிஸ் எப்படி நம்ம பண்றோம்? ரைட்டா? அது எல்லாமே இப்ப எஸ்எஸ்ஏ கொண்டு வந்தாலும், அதுல ஏதோ ஒரு பாலிடிக்ஸோட பேக்கிரவுண்ட் எங்கனா இருக்கும். அதுலருந்து கொண்டு வர்றது தானே. எக்ஸாமின்ஸ் ரோல் ஆஃப் கவர்ன்மென்ட் அண்ட் பாலிசிஸ். ஒரு எஜுகேஷன் ரிஃபார்ம் கொண்டு வர்றது, பாலிசி டிசிஷன்ஸ், இன்டர்நேஷனல் ஃப்ரேம்வொர்க்ஸ். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அண்ட் அக்சஸ். அப்புறம் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்லயும் கொண்டு வரும். இப்ப சில ஸ்கூல்ஸ்னால கரெக்ட்டா ரன் ஆகுதுன்னா, மேபி பேக்கிரவுண்ட் அவங்களுக்கு என்ன இருக்கு? எப்படி அது ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குது? எப்படி ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் நடக்குது அது? அடுத்தது கம்பேரிட்டிவ் எஜுகேஷன்ஸும் பண்ணணும். ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது சில ஸ்டாண்டர்ட மேல கொண்டு வர முடியும். இதுக்காக. அடுத்தது எஜுகேஷனல் டெக்னாலஜிலயும் ரிசர்ச் நடந்துட்டு தான் இருக்கு. ஐசிடி எந்த அளவுக்கு நம்ம நெறைய கொண்டு வரோம் நம்ம எஜுகேஷனுக்குள்ள. லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் பண்றோம் அது. நெக்ஸ்ட் டீச்சர் எஜுகேஷன் மறக்கவே முடியாது. இல்லையா? ஸோ டீச்சர் எஜுகேஷன் எந்த அளவு கொண்டு வரும்? ப்ரீ சர்வீஸ் அண்ட் இன் சர்வீஸ் ட்ரெய்னிங் எப்படி கொண்டு வரும்? பெடகாஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் எப்படி? அதெல்லாம். அடுத்தது கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்க பொறுத்தவரைக்கும், இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸும் ஏன்னா நெறைய பசங்க எமோஷனலா டவுன் ஆறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஈவன் என்ன சொல்றது? நம்மளோட எஜுகேஷனையும் தாண்டி ஒரு மென்டல் சப்போர்ட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு தேவைப்பட்டுட்டு தான் இருக்கு. ஸோ அத எப்படி கொண்டு வர்றது? மென்டல் ஹெல்த் எப்படி சப்போர்ட் பண்றது? அது அதுலயும் ரிசர்ச் பண்றாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது சயின்டிஃபிக் மெத்தட் இன் ரிசர்ச்ன்னு இருக்கு. நம்ம சிலபஸ்ல இருக்கிறது இது. சயின்டிஃபிக்னாலே என்னன்னா, சயின்டிஃபிக் மீன்ஸ் சம்திங் தட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ். சும்மா மத்தவங்க சொன்னது கிடையாது. நம்ம சில விஷயம் பண்ணி பார்த்து, எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி, நமக்கு வர சொல்யூஷன வச்சு ஒரு முடிவுக்கு போறது. கூட இது சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். ஃபேக்ட் பேஸ்டா இருக்கும். ரைட்டா? லாஜிக்கல் மெத்தடா இருக்கும். டெஸ்டட் அண்ட் வெரிஃபைடா இருக்கும். இதுல பயாஸ் இருக்காது. நம்மளோட ஒப்பீனியன் இருக்காது. ஓகே. நமக்கு வர ரிசல்ட்ட வச்சு நம்ம ஆன்ஸர் குடுக்கணும். ஸோ பிளான்ட்ஸ் நீட் சன்லைட் டூ க்ரோ சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கல. அதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கிறேன். அதுதான் சயின்டிஃபிக்ன்னு நம்ம சொல்றோம். ரைட்டா? நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் மெத்தட் ஒரு 4 ஸ்டெப்ஸ் என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். ஒரு விஷயத்த பார்க்குறோம். நோட்டீசிங் எ பினாமினன் ஆர் எ ப்ராப்ளம். ப்ராப்ளம பார்க்குறோம். அவ்வளோதான். அப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். ஸோ கொஸ்டின் உண்டு பண்றோம் நம்மளே. ஃபார்முலேட்டிங் எ கிளியர் ரிசர்ச்சபிள் கொஸ்டின். இப்படியே வராது. இதுக்கு சினானிமா கூட வரும். ஃபர்ஸ்ட் சில விஷயத்த நோட்டீஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம இத ஒரு கொஸ்டினா சேஞ்ச் பண்றோம். ஓகே. அதுக்கு எக்ஸாம்பிள் அதான் இங்க இருக்கு. அடுத்தது இப்ப ஹைப்போதசிஸ் செட் பண்றோம். ஹைப்போதசிஸ்னா என்னது? எஜுகேட்டட் கெஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? டெஸ்டபிள் ப்ரெடிக்ஷன். இப்படி இருந்தா இப்படி ஆகுமா? அந்த மாரி ஒரு இஃப் ஸ்டடி டைம் இன்கிரீசஸ் தென் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமா? அந்த மாரி நான் யோசிக்கிறேன் இல்லையா? அதுதான் ஹைப்போதசிஸ். அடுத்தது எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கிறேன். ஓகே. ஓகே. இந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ணும்போது நான் வேரியபிள்ஸ் என்னன்னு பார்ப்பேன். அதுக்குள்ள காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்னு பார்ப்பேன். சில விஷயத்த கண்ட்ரோல் பண்றது கான்ஸ்டன்ட் இருக்கும். அடுத்தது டேட்டா அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். எப்படி அனலைஸ் பண்ணுவேன்? டேபிளோ, கிராஃபோ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ பண்ணி பண்றேன். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். ஓகே. நான் ஹைப்போதசிஸ் ஒண்ணு செட் பண்ணேன்ல, இப்போ அதோட கம்பேர் பண்ணி ஓகே இது வந்துச்சா? வரலையா? இப்போ கம்யூனிகேஷன். கடைசியா என்ன பண்ணுவேன்? எல்லாருக்கும் நம்ம ரிப்போர்ட் குடுக்குறோம். இதுதான் ஒரு சயின்டிஃபிக் மெத்தடோட ஸ்டெப் பை ஸ்டெப். எக்ஸாம்ல எல்லாமே அப்படியே ஸ்டெப்பா வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 4 தான் இப்படி கேட்க முடியும். இல்லையா? எம்சிக்யூஸ்ல. ஸோ இதுல எப்படி வருமோ, நீங்க அந்த ப்ராசஸ் அந்த ஸ்டெப் தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாரி பண்ணுங்க. ஓகே. அடுத்தது கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட பொறுத்தவரைக்கும் சிஸ்டமேட்டிக் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கணும். லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் பேஸ்ட் ஆன் எம்பிரிக்கல் எவிடன்ஸ், டெஸ்டபிள் அண்ட் வெரிஃபையபிள், அப்ஜெக்டிவ் இன் நேச்சர். ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் அப்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ் 2. அப்ஜெக்டிவ்ன்றது நம்ம ரிசல்ட் இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ குடுத்து எக்ஸாம் எழுதி, அதுல வர ரிசல்ட்ட வச்சு நான் சொல்றேன். அது அப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்னா அவங்கவங்களுக்கு என்ன தோணுதோ சொல்ல வைக்கிறது. ஓகேவா? அடுத்தது கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவிட்டி. அப்ஜெக்டிவிட்டினா நம்ம சொன்னோம் இல்லையா? அதுல பயாஸ் இருக்காது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும். அதே மாரி ஃபேக்ட்ஸ், எவிடன்ஸ், அப்சர்வேஷன்ஸ பொறுத்து தான் இது கரெக்ட்டா இருக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நியூட்ரல் அண்ட் ட்ரஸ்ட்வொர்த்தியா இருக்கும். அடுத்தது ரெப்ளிகபிலிட்டின்னு சொல்றது. ரெப்ளிகபிள்னா திருப்பி மாறுறது தான் ரெப்ளிகபிள்.
ஒரே ரிசல்ட் எனக்கு வருது. அதே செட்டப்ல திருப்பி கண்டக்ட் பண்ணா அதே மாதிரி வந்து ரெப்ளிகபிள். ரைட்டா? த ஸ்டடி ஷுட் பி ரிப்பீட்டபிள் பை அதர் ரிசர்ச்சர்ஸ். இப்ப இன்னொருத்தவங்க பண்றாங்க. அதே மெத்தட், அதே கண்டிஷன், அதே ரிசல்ட் வருது. அப்ப ரெப்ளிகபிள். If another researcher repeats the experiment, they should get similar outcomes. அடுத்தது falsifiability ன்னு சொல்றது. இது என்னன்னா, a scientific claim must be testable and capable of being proven wrong. எப்பயுமே நம்ம பண்றது டெஸ்ட் பண்ணக்கூடியதா இருக்கணும். அதுதான் மெயினா. ஓகேவா? இஃப் எ கிளைம் கேன் நாட் பி டெஸ்டட் ஆர் டிஸ்ப்ரூவ்ட், இட் இஸ் நாட். அப்படின்னா என்ன, ஒரு விஷயம் இப்படி இருந்தா இது இப்படி வரும், இப்படி இல்லைன்னா இது வராது நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான். அதுதான் இங்க ப்ரூவன் அன்ப்ரூவன் நம்ம சொல்லுவோம். ரைட்? அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் ஃபால்சிஃபியபிலிட்டி. ஃபெர்டிலைசர்ஸ் இன்க்ரீசஸ் பிளான்ட் growth. இது டெஸ்டபிள். இப்போ பிளான்ஸ் க்ரோ டியூ டு லக்குன்னு இது மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னா அது என்னது, அது டெஸ்டபிள், அது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஃபால்சிஃபைபிள்ங்கிறது இஃப் கிளைம் கேன் நாட் பி டெஸ்டட் ஆர் டிஸ்ப்ரூவ், நம்மளால டெஸ்டே பண்ண முடியாத விஷயத்துல சயின்டிஃபிக் கிடையாது அது. ஓகே, நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ். அடுத்தது சயின்ஸ் இஸ் ப்ராட்லி டிவைடட் இன்டு டூ மெயின் பிரான்ச்சஸாக பிரியுது. இன்னொன்று நேச்சுரல் சயின்ஸ்ன்னு சொல்லலாம், இன்னொன்று சோஷியல் சயின்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மாதிரி தான் ஆட் பண்ணுது, ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? இப்போ நேச்சுரல் சயின்ஸ் நம்ம சொல்றது எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், நேச்சர் அண்ட் ஃபிசிக்கல் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்கல் சயின்ஸுங்கிறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஆஸ்ட்ரானமி. பயாலஜிக்கல் சயின்ஸுங்கிறது இதெல்லாம் பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி. அப்புறமா எர்த் சயின்ஸுங்கிறது ஜியாலஜி, மெட்ரோலஜி, ஓஷனோகிராஃபி. இந்த மாதிரி டைப் ஆஃப் ரிசர்ச் பண்றது எல்லாமே நேச்சுரல் சயின்ஸ்குள்ள போய் சேரும். ரைட்டா? நெக்ஸ்ட் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் தான் நம்ம நிறைய பண்றோம். சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் வந்து இப்போ அதுக்குன்னே தனியா இருக்கு. ஓகே, இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாமும் இருக்கு. என்னென்ன இருக்கும்னா இவங்க ஹியூமன் பிஹேவியர், சொசைட்டி, அடுத்தது சோஷியல் ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே பார்க்கறது. இதுதான் சோஷியல். சைக்காலஜி, சோஷியாலஜி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஆந்த்ரோபாலஜி. ஓகே, ஆந்த்ரோபாலஜி இது எல்லாமே. நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் மெத்தட். அடுத்தது போயிடலாமா? சோஷியல் சயின்ஸ்ல ஸ்டடீஸ் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் சொசைட்டி. அடுத்தது சயின்டிஃபிக் மெத்தட் தியரிட்டிக்கல் அண்ட் எம்பிரிக்கல் லெவல்ஸ்னு ஒன்று இருக்கு. தியரிட்டிக்கல்னா வெறும் தியரி பேஸ்டா இருக்கும். நம்ம எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் இங்கே ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் நமக்கு தியரி பேஸ்டா சில விஷயம் தெரியும்ல, அதுதான். எம்பிரிக்கலுங்கிறது நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் எம்பிரிக்கல் லெவல் சொல்லுவோம். அடுத்தது இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் மெத்தட். இது எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி நமக்கு வரும் ரிசர்ச்ல, அது பார்க்க போறோம். சரியா? இப்போ தியரிட்டிக்கல் லெவல்னா என்னது, அபவுட் ஐடியாஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பில்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் நாலேஜ். அப்போ முதலே தெரிஞ்சது, அவ்வளவுதான். இது எதுக்கு தேவைப்படுது, டு டெவலப் தியரிஸ் அண்ட் மாடல்ஸ், டு எக்ஸ்பிளைன் ஃபினாமினா அண்ட் மேக் ப்ரிடிக்ஷன்ஸ், அவ்வளவு. ஓகேவா? இப்போ வந்து ரிசர்ச்சர் ஸ்டடிஸ் பாஸ்ட் ஸ்டடிஸ் அண்ட் ப்ரொபோசஸ் ஆக்டிவ் லேர்னிங் இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு இருக்கு, இதை பத்தி நம்ம கண்டுபிடிக்க போறோம். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஐடியா ஆர் தியரி, இன்னும் நம்ம டெஸ்ட் பண்ணல, இதுதான் தியரிட்டிக்கல். எம்பிரிக்கலுங்கிறது என்னன்னா அபவுட் கேதரிங் ரியல் டேட்டா டு டெஸ்ட் ஆர் அப்ளை தியரிஸ். ஃபர்ஸ்ட் தியரிஸ் என்னன்னு இந்த தியரி பேஸ்ல இருக்குன்னு சொல்லியாச்சு, பட் இதை நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, அதுதான் எம்பிரிக்கல்ல செய்யறது. பேஸ்ட் ஆன் ரியல் வேர்ல்டு டேட்டா அண்ட் அப்சர்வேஷன், டெஸ்டிங் தியரிஸ் அண்ட் ஹைப்போதசிஸ் எம்பிரிக்கல் லெவல்ல இருக்கும். இந்த ஹைப்போதசிஸ்ல நம்ம கெஸ் பண்றது, பெஸ்ட் கெஸ், அதுக்கு இப்படி இருக்கும்னு யோசிக்கிறது அது. ஓகேவா? இதுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்றது. என்ன மெத்தட்ல பண்ணுவேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன், இல்ல சர்வே பண்ணுவேன். எல்லார்கிட்டயும் நான் சர்வே, எல்லாம் இது என்ன பண்ணிருக்கீங்கன்னு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்து வாங்கிக்கிறது. அப்சர்வ் பண்றேன், கேஸ் ஸ்டடி பண்றேன், அது எல்லாமே. ரைட்டா? ஸோ ரிசர்ச்சர் அப்ளைஸ் ஆக்டிவ் லேர்னிங் இன் ஏ கிளாஸ் ரூம். ஓகேவா? ஆக்டிவ் லேர்னிங்னா என்ன, பசங்க எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆறாங்க, பசங்களும் சேர்ந்து இன்வால்வ் ஆகி பண்றாங்க. செலக்ட் ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் ஃபீட்பேக், இது நெக்ஸ்ட் லெவல். திஸ் இஸ் ரியல் டேட்டா யூஸ்டு டு டெஸ்ட் த தியரி. ரைட்டா? ஸோ கீ டிஃபரன்சஸ் என்ன, தியரிட்டிக்கலுங்கிறது ஐடியாஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் பில்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் நாலேஜ், எம்பிரிக்கலுங்கிறது கேதரிங் ரியல் டேட்டா டு டெஸ்ட் ஆர் அப்ளை தோஸ் தியரிஸ். அடுத்தது இண்டக்டிவ் மெத்தட். நமக்கு நல்லா தெரியும், எப்பயுமே இண்டக்டிவ் மெத்தட் ஸ்பெசிஃபிக்ல இருந்து ஜென்ரல் மூவ் ஆகும். நிறைய ஸ்பெசிஃபிக் அப்சர்வேஷன்ல ஸ்டார்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் கன்க்ளூஷன்ஸ்க்கு போனா அது இண்டக்டிவ். எஸ் டு ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க.
டிடக்டிவ் மெத்தட் எப்பயுமே ஒரு ஜெனரல் தியரில இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு அப்புறம் ஸ்பெசிபிக் அப்சர்வேஷனுக்கு போகும். ஸோ ரிசர்ச்சர் ஸ்டார்ட் வித் ஜெனரல் தியரி இல்ல ஒரு ஹைப்போதசிஸ் அவர் வச்சிருப்பாங்க இல்லையா, இப்படி ஆயிருக்கும். அதுல இருந்து வச்சுட்டு அண்ட் டெஸ்டட் த்ரூ ஸ்பெசிபிக் அப்சர்வேஷன்ஸ்ல போகுது. ஸோ த சயின்டிபிக் மெத்தட் என்ன பண்ணுது, பிரிட்ஜஸ் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் வித் எம்பிரிக்கல் எவிடன்ஸ். அண்ட் இண்டக்டிவ் ரீசனிங் என்ன பண்ணும், ஹெல்ப்ஸ் பில்ட் தியரிஸ் ஃப்ரம் அப்சர்வேஷன். அப்சர்வ் பண்ணிட்டு தான் தியரி பில்ட் பண்ணுவோம் இண்டக்டிவ்ல. டிடக்டிவ் ரீசனிங் டெஸ்ட் தோஸ் தியரிஸ் த்ரூ ஸ்பெசிபிக் ப்ரெடிக்ஷன்ஸ். ரைட்டா? ஏன்னா தியரியில இருந்து இது ஸ்டார்ட் பண்ணுவோம். டிடக்டிவ் போத் மெத்தட்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் அட்வான்சிங் நாலேஜ். ஃபர்ஸ்ட் இப்போ சயின்டிஃபிக் மெத்தடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ரெப்ளிகபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ரெப்ளிகபிள் நம்ம அங்கேயே பார்த்தோம். அதையே ஒருத்தவங்க ரிப்பீட் பண்ணாலும் நமக்கு சேம் ரிசல்ட் வந்தா அது ரெப்ளிகபிள். அடுத்தது ப்ரிசஷன்ன்ற வார்த்தை என்னன்னா எக்ஸாக்ட்னஸ் அர்த்தம். மெஷர்மெண்ட் அண்ட் அப்சர்வேஷன் ஆர் மேட் வித் எக்ஸாக்ட்னஸ் டு அவாய்ட் எரர்ஸ், இம்ப்ரூவ் அக்யூரசி. ப்ரிசஷன்னா எக்ஸாக்டா ப்ராப்பரா கரெக்டா அக்யூரேட்டா பண்றது மெயினா. அடுத்தது ஃபால்சிஃபிபிலிட்டின்னு சொல்றது, நம்ம பண்ற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹைப்போதசிஸா இருக்கட்டும், அது டெஸ்டபிளா இருக்கணும். ஓகே, டெஸ்டபிள் அது ஆப்போசிட்டா ஒண்ணு இருந்தா அதை நம்ம அது ஃபால்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கணும். அண்ட் கேப்பபிள் ஆஃப் பீயிங் ப்ரூவன் ஃபால்ஸ் ஃபால்ஸ் இஃப் இன்கரெக்ட். ஓகேவா? ஸோ கரெக்டா நம்ம டெஸ்ட் பண்றதா இருக்கணும். அதுதான் ஓகே, அதை தான் நம்ம சொல்லுவோம் டெஸ்டபிளா இருக்கணும். பார்சிமனின்னு சொல்றது என்னன்னா, எப்பயுமே ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது வித் த ஃபியூவஸ்ட் அசம்ஷன்ஸ் ஷுட் பி ப்ரிஃபர்ட். ஆல்சோ நோன் அஸ் ஒக்காம்ஸ் ரேசர்னு சொல்றது. பார்சிமனிங்கிறது எப்பயுமே வந்து ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறது. ஓகே, ரொம்ப இது பண்ணாம பண்றது. இது எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சயின்டிபிக் மெத்தட். அடுத்தது நமக்கு இருக்கிறது பாப்புலேஷன் அண்ட் சாம்பிளிங் சொல்லுவோம். இது நம்ம முன்னே பார்த்தோம். இதுதான் என்டையர் குரூப். ஒரு 1000 பேருக்கு பாப்புலேஷனா இதுதான் 1000 பேர். அதுல ஒரு 100 பேர் நான் எடுக்கிறேன்னா அது சாம்பிள். ஓகே, இந்த சாம்பிள் தான் பார்ட் ஆஃப் பாப்புலேஷன் நம்ம சொல்றோம். ஓகே, இந்த பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் சொல்லுவோம். ஹோமோஜீனியஸ்னா ஒரே மாதிரி இருக்கிறவங்க ஹோமோஜீனியஸ். அந்த மாதிரி இருந்தா நம்மளால ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும், ஈஸியா கண்ட்ரோல் பண்றது, ரிசல்ட்டுக்கு இதுவா இருக்கும். ஆனா டிஸ்அட்வான்டேஜ் சொன்னா அதுல டைவர்சிட்டி இருக்காது, அதனால லிமிட்டடா இருக்கும். இதை ஜெனரலைசபிள் அதே மாதிரி நிறைய குரூப்புக்கு பண்ணும்போது நிறைய குரூப்புக்கு ஜெனரலைஸ் பண்ண முடியும். இது அந்த அளவு ஜெனரலைசபிள் இருக்காது. அவரும் அந்த குரூப்புக்கு மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ கண்ட்ரோல்டு ஸ்டடீஸ், டார்கெட் சர்வே, எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துல இது பண்ணலாம். ஏன்னா அந்த ஏஜ் குரூப் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணலாம். அடுத்தது ஹெட்ரோஜீனியஸ் சொன்னா எல்லா தரப்பட்ட, இப்ப நான் 6 to 10 இயர்ஸ் குழந்தைங்க, அப்புறம் 11 to 14 இயர்ஸ் குழந்தைங்க, அப்புறம் 18 to 9 அந்த மாதிரி வேரியஸ் குரூப்பா பண்ணும்போது நிறைய பேருக்கு நம்ம பண்ணுவோம். இந்த ஏஜ் குரூப் ஜெனரலைசேஷன் நிறைய ப்ராடா போகுது இன்சைட். ஓகே, இது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஹையர் வேரியபிலிட்டிக்கு நம்ம பண்ணலாம். இது லார்ஜ் ஸ்கேல் ஸ்டடீஸ், மார்க்கெட் ரிசர்ச், சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச்க்குலாம் இது செட் ஆகும். ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ். அடுத்தது சாம்பிளிங் நம்ம படிச்சிருக்கோம். சாம்பிளிங்னால என்ன, பாப்புலேஷன்ல இருந்து நம்ம எடுக்கிற ஒரு சின்ன பார்ட் சாம்பிளிங் சொல்றோம். இந்த சாம்பிளிங் ப்ராபபிலிட்டி நான் ப்ராபபிலிட்டி பிரியும். ரைட்டா? இந்த ப்ராபபிலிட்டினா என்னன்னா, அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் சான்ஸ் கொடுத்தேன்னா அது ப்ராபபிலிட்டி. அதுதான் ரேண்டம் செலெக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கும். எல்லார் பேரையும் ஒரு பவுல்ல போட்டு நான் குலுக்கி எடுத்தேன்னா அங்க எல்லாருமே கடைசி நம்ம எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. அதுதான் ரேண்டம் செலெக்ஷன். நான் ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி இருக்காது. எனக்கு பிடிச்ச ஒரு 4 பேரை மட்டும் கொடுத்துக்கிறது, இல்ல அந்த ரிசர்ச்சுக்கு ஏத்த மாதிரி நான் பண்றது. ரைட்டா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா ரேண்டம் செலெக்ஷன், எல்லா மெம்பர்ஸுக்கும் சான்ஸ் இருக்கும். இதுல இந்த SSC ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ரேண்டம், ஸ்ட்ராட்டிஃபைட், சிஸ்டமேட்டிக், கிளஸ்டர். இந்த 4 தான் ப்ராபபிலிட்டி கூட சேரும். மற்றது எல்லாம் நான் ப்ராபபிலிட்டி. ரைட்டா? ஸோ சிம்பிள் ரேண்டம் என்ன பண்ணும், அந்த மாதிரி தான் ஃபிஷ் பவுல் மெத்தட் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பேர் எல்லார் பேரையும் குலுக்கி போட்டு அதுல இருந்து ஒன்று எடுக்கிறது. ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்னு சொல்றது, இங்க இருக்கிற எல்லா பசங்களையும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு குரூப்பா பிரிச்சிடுறேன். அதுதான் ஸ்ட்ராட்டான்னு நம்ம சொல்லுவோம். சப் குரூப்பா பிரிச்சுட்டு இந்த சப் குரூப்ல இருந்து ஏதோ ஒரு குரூப்பை ரேண்டமா எடுக்கிறேன். ஓகேவா? இந்த குரூப்ஸ் பேரை கூட எழுதிட்டு அதுல இருந்து ஒருத்தவங்களை எடுக்கிறேன். ஓகேவா? இவங்கள தான் எடுக்கிறேன்னு இல்லை, யாரை வேணா எடுக்கிறது ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். ஓகேவா? செலக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கிரேட் லெவல்ஸ். ஓகேவா? இதுல இப்படி கூட பண்ணலாம். இங்க இருந்து சில பசங்கள மட்டும் எடுக்கிறது. ஸ்ட்ராட்டா பிரிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்,
இங்கேருந்து சில சில பசங்கள மட்டும் நான் எடுத்துப்பேன். ஓகே. அதுதான் இதுதான் சிம்பிள் ரேண்டம். சிம்பிள் ரேண்டம்னா என்னது? யார வேணா நான் எடுக்கிறேன் குலுக்கி போட்டு. ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்னா ஃபர்ஸ்ட் குரூப் பிரிச்சுட்டேன். பிரிச்சுட்டு இங்கேருந்து நான் யார வேணா ஒவ்வொரு குரூப்லேருந்து ஒவ்வொருத்தவங்க எடுத்துக்கிறேன். ஓகே. அடுத்தது சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் பொறுத்தவரைக்கும், எவ்ரி 100th பெர்சன் இல்ல எவ்ரி 10th பெர்சன் இந்த மாரி நான் எடுத்துக்கிறது. எவ்ரி 3rd பெர்சன் இங்க எடுக்குறாங்க அந்த மாரி. ரைட்டா? கிளஸ்டர் சாம்பிளிங்க பொறுத்தவரைக்கும் இங்கேயும் என்ன பண்ணுவாங்க, இதே மாரி குரூப்ஸ் பிரிச்சுருவாங்க. ஆனா, இந்த ஹோல் குரூப் இங்க எடுத்துப்பாங்க. ஓகே. இதுதான் இங்க டிஃபரன்ஸ். ஸ்ட்ராட்டிஃபைட பொறுத்தவரைக்கும் அந்த குரூப்லேருந்து ஏதோ ஒருத்தவங்கள எடுப்பாங்க. ஆனா கிளஸ்டர பொறுத்தவரைக்கும் அந்த கிளஸ்டர்னா ஃபுல் குரூப்பவே அப்படியே தூக்கிப்பாங்க. ரைட்டா? இது ஸ்ட்ராட்டா. இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஒவ்வொரு குரூப் அடுத்தது இதுல மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஆனா இதுவும் கேட்பாங்க. மல்டி ஸ்டேஜ்னா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பெரிய குரூப், அதுலேருந்து ஒரு குட்டி குரூப், அதுலேருந்து ஒரு குட்டி குரூப் இந்த மாரி இப்ப இந்தியா ஃபுல்லா பண்றோம்னா, அப்புறம் ஸ்டேட் கொஞ்சம், அப்புறம் சிட்டி கொஞ்சம் அந்த மாரி எடுக்கிறது. ரைட்டா? அதான் மல்டி ஸ்டேஜ். சில பெரிய ஒரு ரிசர்ச்சுக்கு அந்த மாரி மல்டி ஸ்டேஜ் தேவைப்படுது. அதான் டிவைடிங் த பாப்புலேஷன் இன்டு லார்ஜ் கிளஸ்டர். கிளஸ்டரா ஃபர்ஸ்ட் பிரிக்கிறாங்க. ரேண்டம்லி செலக்டிங் கிளஸ்டர். இப்ப என்ன பண்றாங்க, அந்த கிளஸ்டரே 1, 2 கிளஸ்டர எடுத்துக்கிறாங்க. அடுத்தது ஃபர்தர் டிவைடிங் அண்ட் சாம்பிளிங் வித்தின் தோஸ் கிளஸ்டர்ஸ். அந்த கிளஸ்டருக்குள்ளேருந்து ஆளுங்கள ரேண்டமா எடுக்குறாங்க. ஓகேவா? அந்த மாரி எடுக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மல்டி ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். நான் ப்ராபபிள் நான் ரேண்டம் செலக்ஷன். இங்க எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது நம்ம. ஓகே. கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்னு ஒண்ணு இருக்கு. கன்வீனியன்ஸ்னா நம்ம கன்வீனியன்ஸ்க்கு எது? யாருக்கு நம்ம சீக்கிரமா நம்ம யாரு கிடைக்குது? இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி அதுக்கு ஏத்த மாரி எடுத்துக்கிறது. ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங் சொல்லுவோம். இல்ல பர்ப்பசிவ் சாம்பிளிங்னா, இப்போ ஒரு ஏஜ் குரூப் பசங்க மட்டும் தான் எனக்கு வேணும். இல்ல ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல வொர்க் பண்ண டீச்சர்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும். அந்த மாரி சில பர்ப்பஸ் நமக்கு இருக்கும் இல்லையா? அதுலருந்து எடுத்துக்கிறது. ஓகே. ரிசர்ச்சர்ஸ் செலக்ட் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் கிரைட்டீரியா. கன்வீனியன்ஸ்னா எனக்கு பக்கத்துல இருக்கவங்கள நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா பர்ப்பசிவ் சாம்பிளிங்க பொறுத்தவரைக்கும், அந்த பர்ப்பஸுக்கு யார் செட் ஆவாங்களோ அவங்க எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்தது ஸ்னோபால் சாம்பிளிங் பொறுத்தவரை இத ரெஃபரல் குரூப்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது. இடன் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. இடன் இருக்காங்க. இல்ல ரெஃபரல் குரூப்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஏதோ ஒண்ணு. இது ஒரு ஈஸியா சொல்லணும்னா எப்படி இப்போ ட்ரக் யூஸ் பண்ணுது ஏதோ பசங்க. நமக்கு அவங்கலாம் யாருன்னே தெரியாது. ஆனா அது யூஸ் பண்ற ஒரு பசங்கள மட்டும் பார்த்துட்டு அவங்க இன்னொருத்தவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாரி அந்த குரூப் நமக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். ஏன்னா அந்த பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னா, ஹார்ட் டூ ரீச்சா இருக்கும். இடனா இருக்கும். புரியுதா? ஸோ ரெஃபரலா தான். ஓகே. அது மட்டும் இல்ல. இப்ப யாருன்னா நல்லா பாடுறவங்க இருக்காங்க. அவங்க தான் இன்னொருத்தவங்கள நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அத பத்தி நமக்கு நாலேட்ஜ் இருக்காது. ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்கள ரெஃபர் பண்ணு இப்ப ஸ்னோபால் என்ன இருக்கும்? அந்த பனிக்கட்டி உருட்டி விட்டா பெருசாயிட்டே போகும் இல்லையா? அந்த மாரி தான் இது. அவங்க ஒவ்வொருத்தவங்கள ரெஃபர் பண்ணி நமக்கு போறது. அடுத்தது போட்டா சாம்பிளிங். இந்த போட்டா சாம்பிளிங்கும் என்னன்னா, இதுலயும் நம்ம குரூப்ஸ் பிரிப்போம். ஓகே. ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் மாதிரி தான். இதுலயும் நம்ம குரூப் பிரிப்போம். ஆனா குரூப் பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருப்போம். எனக்கு ஒரு 10 பாய்ஸ், 10 கேர்ல்ஸ் தான் வேணும். அந்த மாரி நம்ம ஒரு வச்சிருப்போம் கோட்டா. அந்த கோட்டாக்கு ஏத்த மாரி நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஆனா நான் ரேண்டமா இருக்கு. யார வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? அதுதான் கோட்டா சாம்பிளிங். இதுக்கு தான் இங்க குடுத்துருக்கோம். கோட்டா சாம்பிளிங்னா செலக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் கன்வீனியன்ஸ். ஆனா குரூப் பிரிச்சிருவோம். ஸ்ட்ராட்டிஃபைட் என்ன பண்ணுவோம்? குரூப் பிரிச்சுட்டு ரேண்டமா செலக்ட் பண்ணுவோம். யார வேணா செலக்ட் ரேண்டம். ரேண்டம்னா நான் எல்லாருக்குமே சான்ஸ் குடுத்து செலக்ட் பண்ணிக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது எனக்கு யார புடிக்கும், இல்ல யாரு எனக்கு தேவைன்னு செலக்ட் பண்றது. ரைட்டா? அடுத்தது நமக்கு இருக்கிறது வேரியபிள்ஸ் அண்ட் ரிசர்ச்ன்னு சொல்லுவோம். இந்த வேரியபிள்ஸ் எங்க தேவைப்படும்னா, நம்ம ரிசர்ச் ஸ்டடில மெயினா 2 எலிமெண்ட்டோ எத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுதான் வேரியபிள்ஸ். இப்ப நான் நியூ டீச்சிங் மெத்தட் பண்றேன்னா, நியூ டீச்சிங் மெத்தட் என்னோட வேரியபிள். ரைட்டா? வேற எதுனா நீங்க இப்போ இப்ப நீங்க இப்ப டீச்சர்ஸோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கு? செக் பண்ண போறோம்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு வேரியபிள். ரைட்டா? நம்ம எத செக் பண்ண போறோமோ, அதுதான் நம்மளோட வேரியபிள்ஸ்ன்னு சொல்றோம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லுவோம். அததான் காஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப நான் நியூ டீச்சிங் மெத்தட்ன்னு சொல்றேன் இல்லையா? அதுதான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். டீச்சிங் மெத்தட் தான் என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ரைட்டா? இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள நான் மேனிபுலேட் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ண முடியும். ரைட்டா? அது நம்ம படிப்போம். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ன்னு இருக்கும். அதுல படிப்போம்.
இத காஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஏன்னா, இதுதான் மெயினானது. இது மாறும்போது தான் மத்ததெல்லாம் மாறும். அடுத்தது டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லுவோம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் காஸ்ட்னா, டிபெண்டன்ட் வேரியபிள் எஃபெக்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? இது காசு, இது எஃபெக்ட். நெக்ஸ்ட் டிபெண்டன்ட் வேரியபிள்ங்கிறது எஃபெக்ட் நம்ம சொல்றோம். The variable that is measured or observed in response to changes in the independent variables that are effect. அது மாறும்போது இது மாறும். அது காரணம், இது விளைவு. ஓகேவா? அடுத்தது கண்ட்ரோல் வேரியபிள் நம்ம சொல்றது கெப்ட் கான்ஸ்டன்ட். ரைட்டா? இதுல ஒரு வேரியபிள் வந்து கெப்ட் கான்ஸ்டன்ட். கெப்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் என்ன பண்றேன், நியூ டீச்சிங் மெத்தட், ஓல்டு டீச்சிங் மெத்தட் ஒவ்வொரு கிளாஸ்க்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். இது பேர் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். இது வரும்போதும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா, இது 2 நான் பண்ணும்போது, அந்த பசங்களுக்கு சேம் சிலபஸ், டீச்சர், கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட்ல சேமா குடுக்குறேன். கான்ஸ்டன்ட்டா இருக்கிறது. 2 பேருக்கும் அது சேமா இருக்கிறத தான் நம்ம கண்ட்ரோல் வேரியபிள்னு சொல்றோம். ரைட்டா? அடுத்தது எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்னு சொல்றது. எக்ஸ்ட்ரா வேரியபிள் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது சில சமயத்துல சில எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் என்ன பண்ணும், அது நம்ம ரிசர்ச் அஃபெக்ட் பண்ணும். எதை அஃபெக்ட் பண்ணும்? அஃபெக்ட் த டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, பட் ஆர் நாட் த ஃபோக்கஸ் ஆஃப் த ஸ்டடி. அது எனக்கு ஃபோக்கஸ் கிடையாது. ஆனா அது என்னோட ரிசர்ச்சை அஃபெக்ட் பண்ணும். ரிசர்ச்சர்ஸ் ட்ரை டு மினிமைஸ் ஆர் கண்ட்ரோல் தீஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரையர் நாலேஜ், மோட்டிவேஷன் ஆர் ஃபேமிலி சப்போர்ட். ஓகே, இதுவும் நமக்கு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரையர் நாலேஜும் மேபி நியூ டீச்சிங் மெத்தட் நடத்தினாலும் சரி, ஓல்டு டீச்சிங் மெத்தட் நடத்தினாலும் சரி, அந்த குழந்தை நல்ல மார்க் எடுக்குது. ஸோ இது என்ன பண்ணுது? என் ரிசர்ச்சை பாதிக்கும். அதுதான் எக்ஸ்ட்ரா வேரியபிள் நம்ம சொல்லுவோம். எதை பாதிக்கும்? டிபெண்டன்ட் வேரியபிளை பாதிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மாடரேட்டிங் வேரியபிள். மாடரேட்டிங் வேரியபிள்ங்கிறது சேஞ்சஸ் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த எஃபெக்ட். ரைட்டா? A variable that affects the strength or direction of the relationship between the independent and dependent variable. இதை தான் நம்ம மாடரேட்டிங் வேரியபிள் சொல்றோம். மாடரேட்டர்னாலே நடுவுல இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடரேட்டர் நடுவுல இருக்கு. இதை எதை அஃபெக்ட் பண்ணுது? டைரக்ஷன், ரிலேஷன்ஷிப். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இண்டிபெண்டன்ட்டுக்கும் டிபெண்டன்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். நியூ டீச்சிங் மெத்தடுக்கும் லேர்னிங் அவுட்கமுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை மாத்து. ஒண்ணு மேலே எடுத்துட்டு போகுது, இல்ல கீழே எடுத்துட்டு வருது. ரைட்டா? அதுதான் மாடரேட்டிங் வேரியபிள். ரைட்? இது ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கும்போது, இப்போ டீச்சர் ஒரு ஆன்லைன் டீச்சிங் நடத்துறாங்க. அந்த சமயத்துல ஒரு குழந்தை நல்ல மார்க் எடுக்குது. அதுக்கு ஒரு தேவையானது இன்டர்நெட் அக்சஸ் கூட சொல்லலாம் இல்லையா? ஒரு இன்டர்நெட் கரெக்ட்டா இருந்தா, அந்த குழந்தைக்கு டீச்சர் நடத்துறது எந்த பிரேக்கும் இல்லாம கன்டினியூஸா வரும். இல்லையா? அதுவும் நடுவுல இருந்து ஒரு ப்ளே பண்ணுது இல்லையா? இதுதான் மாடரேட்டிங் வேரியபிள். நெக்ஸ்ட் மீடியேட்டிங் வேரியபிள்ங்கிறது என்னன்னா, ரீசன சொல்லும். இப்ப மாடரேட்டர் வேரியபிள் என்ன பண்ணுச்சு? எதனால அந்த ரீசன எதனால ஆச்சு? அந்த ஒய்ன்ற ரீசன சொல்றது தான் மீடியேட்டிங் வேரியபிள் ஆக்சுவலா. ரைட்டா? இப்ப எ குட் டீச்சிங் மெத்தட் காஸ்ட். ஓகே. லீட்ஸ் டு பெட்டர் எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸ். அது எஃபெக்ட். இது இண்டிபெண்டன்ட், இது டிபெண்டன்ட் வேரியபிள். இது காசு, இது எஃபெக்ட். நல்ல டீச்சிங் மெத்தட் பசங்களோட எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுச்சு. அதுக்கு மீடியேட்டரா ஒண்ணு நடுவுல இருக்கிறது என்னன்னா, கீப் ஸ்டூடெண்ட் என்கேஜ்ட். அதுதான் மீடியேட்டரா இருக்கு. ஓகே, நடுவுல இருக்கு. அந்த குழந்தை குட் டீச்சிங் மெத்தட், காசு, எஃபெக்ட். நடுவுல என்னன்னா, மேபி டீச்சர் நடத்தின விதம் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது மீடியேட்டரா இருக்கு. ரைட்டா? ஸோ ஆக்ட்ஸ் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட். அது ரிலேஷன்ஷிப்பை சொல்லும். இது அதோட ரீசனை சொல்லும். மெயினா சொல்லும். அடுத்தது கன்ஃபவுண்டிங் வேரியபிள்னு சொல்லுவோம். இன்னொன்னு ஸ்பியூரியஸ் வேரியபிள் கூட சொல்லலாம். A confounding variable is an extra variable that creates a false or misleading relationship between two variable. இந்த கன்ஃபவுண்டிங் வேரியபிள் என்ன பண்ணும்? நடுவுல இருந்து நம்மளோட ரிசல்ட்டையே கெடுத்து வைக்கும். இதனாலதான் நமக்கு இந்த ரிசல்ட் வந்துச்சா நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும். அததான் ஸ்பியூரியஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, எஃபெக்ட் ஆஃப் எக்ஸசைஸ் ஆன் வெயிட் லாஸ் பார்க்கணும். அதுல இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸசைஸ், வெயிட் லாஸ். இதுதான் நம்ம பார்க்கிறோம். எக்ஸசைஸ் பண்ணா வெயிட் லாஸ் கம்மியாகுதா? ஆனா இதுக்கு நடுவுல உட்காந்துருக்கிறது டயட் இருக்கு இல்லையா? அந்த டயட்டையும் ஃபாலோ பண்றது இருக்கு இல்லையா? இது நடுவுல ரோல் பிளே பண்ணுது.
ஏன்னா டயட்டும் வெயிட் லாஸ கூட்டவும் செய்யும், எனர்ஜி பண்ணவும் முடியும். நல்லா சாப்பிட்டு புரோட்டீன் நெறைய எடுத்தா எக்சர்சைஸ் நல்லா பண்ணுவாங்க. பாடி பில்ட் ஆகும். நெறைய இருக்கு இல்லையா? டயட்டும் ரீசன். ஸோ நடுவுல இருக்கிற டயட் ப்ளே பண்ணு. இதுதான் கன்ஃபவுண்டிங் வேரியபிள். இந்த கன்ஃபவுண்டிங் வேரியபிள் நம்மளோட ரிசல்ட்ட பாதிக்கும் மெயினா. அடுத்தது காம்போசிட் வேரியபிள் சொல்றோம். காம்போசிட் வேரியபிள் இஸ் a variable created by combining 2 or more individual சம்டைம்ஸ் சில ரிசர்ச்சுக்கு 2, 3 இண்டிவிஜுவல் வேரியபிள் இருக்கும். Are indicators to represent a more complex concept or construct used when one variable alone cannot fully explain a concept, combines multiple indicators into one single measure. ரைட்டா? அடுத்தது attribute variable சொல்றோம். attribute variableங்கிற வேரியபிள் used to classify or categorize individuals based on their characteristics or traits. ரைட்டா? ஸோ attribute வேரியபிள்ங்கிறது இஸ் a variable used to attributeனாலே இது அதோட குணாதிசயம் சொல்றோம் இல்லையா? அதுதான் ஆக்சுவலி attributes. எப்படி இருக்கணும்? அது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ரிசர்ச்சர் இத வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, மேனிபுலேட் பண்ண முடியாது. இது இப்படித்தான். இப்ப ஏஜ், ஜெண்டர்லாம் மாத்த முடியுமா? அதுதான் attributesன்னு சொல்லுவோம். ரைட்டா? நெக்ஸ்ட் கேட்டகாரிக்கல் வேரியபிள்னா ஒரு கேட்டகரி பூரா இதுக்குள்ள இருக்கும் இல்லையா? அதுதான் கேட்டகாரிக்கல் வேரியபிள். இப்ப ஜெண்டர் அந்த கம்ப்ளீட் குரூப்பை ரெப்ரசன்ட் பண்றது கேட்டகாரிக்கல் வேரியபிள். அடுத்தது கன்காமிட்டன்ட் வேரியபிள் நம்ம சொல்றோம். கன்காமிட்டன்ட் வேரியபிள் that changes along with the main variable in a study but it is not a primary focus of research. இந்த கன்காமிட்டன்ட் வேரியபிள் என்ன பண்ணும்? இது மாறும்போது இதுவும் கூடவே மாறும். ஓகே, இதோட இம்பாக்ட் அதுல இருக்கும். ஓகே, ஆனா ஒன்னா மாறும். இட் occurs together with the main variable may influence the results but it's not directly studied or manipulated. இந்த கன்ஃபார்மிட்டன்ட் வேரியபிளும் கொஞ்சம் அப்படி இப்படி கம்ஃபோர்டிங் வேரியபிள் மாதிரியே தான் இருக்கும். நடுவுல இருந்து ரோல் ப்ளே பண்ணும். ஓகே, ஸோ இதுலயும் என்னன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா எக்ஸசைஸ், டிபெண்டன்ட் வேரியபிள் வெயிட் லாஸ், இங்க கன்காமிட்டன்ட் வேரியபிள் டயட்னு சொல்லலாம். ஆனா இது அந்த அளவு இது பண்ண டயட் சேஞ்சஸ் அலாங் வித் எக்ஸசைசஸ் and also affects weight loss but it's not the main variable under study. அந்த இடத்துலயே confounding variable வேலையும் இருக்கு. சாரி, concomitant variable வேலையும் இருக்கு. ஓகேவா? சிமிலர் டு confounding variable. ஓகேவா? பட் இந்த concomitant என்ன பண்ணுவோம்? சிம்பிளி co-occurs. கன்ஃபவுண்டிங் வேரியபிள் ரிலேஷன்ஷிப்பையே பாதிக்கும். இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும் அது. ஏன்னா அந்த அளவு அதோட இம்பாக்ட் அது கிரியேட் ஆகும். ஓகே, இது எக்ஸசைஸோட சேர்ந்து இது ஒன்னா சேர்ந்து பண்ணும். ஓகே, இன்னும் சொன்னா இப்ப எக்ஸசைஸ் பண்ணும்போதே கூடவே கொஞ்சம் புரோட்டீன் எடுத்துக்கிறது. அந்த மாதிரி அது கோ எக்ஸிஸ்ட்ன்னு சொல்றது. அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பண்றது சிம்பிளி கோ அக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா இதனால இந்த இடத்துல பாதிப்பு வரும். பட் இட்ஸ் நாட் நம்ம அதை படிக்க மாட்டோம். இதுவும் ரிசல்ட்டை பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு. The concomitant variable is a variable that changes along with the main variable in a study. அதனால நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். பட் அதோட இம்பாக்டும் இருக்கும். ஓகே, ஆக்சுவலா நடுவுல இருந்து நம்ம ரிசல்ட்டை பாதிக்கிறது தான் இது ரெண்டுமே, கன்காமிட்டன்ட், கன்ஃபவுண்டிங். அடுத்தது ட்ரீட்மெண்ட் வேரியபிள்னு சொல்றது நம்ம எதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். இப்போ லேர்னிங் அவுட்கம் நியூ டீச்சிங் மெத்தட் பண்றேன்னா நியூ டீச்சிங் மெத்தட் தான் இந்த ட்ரீட்மெண்ட் வேரியபிள். அடுத்தது இன்டர்ஃபிரிங் வேரியபிள்னு சொல்றது என்னன்னா இதை இன்டர்வீனிங் ஆர் கன்ஃபவுண்டிங் வேரியபிள்னு கூட சொல்லலாம். இது இன்டர்ஃபிரிங் நடுவுல இருக்கு இல்லையா? அது ஏன்னா வேரியபிள்ஸை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இதெல்லாம் நம்ம புக்ல இருக்கான்னு கூட இல்ல. பட் இதெல்லாம் நமக்கு வேரியபிள்ஸ்ல வருது. ஆனா நமக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தா இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட், எக்ஸ்ட்ரேனியஸ், மாடரேட்டர், மீடியேட்டர். இந்த 5ம் நமக்கு இம்பார்ட்டன்டான வேரியபிள். மத்த எல்லாமே எதனா ஒரு எம்சிக்யூஸ்ல கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ்லயோ எதுலயோ. சரி, அதுக்கு தான் நம்ம எல்லாத்தையுமே ஓரளவு தெரிஞ்சுக்கலாம்னு மேட்ச் பண்ணது. ஓகேவா? ஸோ இன்டர்ஃபரிங் வேரியபிள்ன்றதையும் நம்ம கன்ஃபவுண்டிங் வேரியபிள் சொல்லலாம். இஸ் அ ஃபேக்டர் தட் இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் அவுட்கம் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இது நமக்கே தெரியும்ல, கன்ஃபவுண்டிங் எப்பயுமே அந்த அவுட்கம் பாதிக்கும். மேக்கிங் இட் ஹார்டர் டு டிட்டர்மைன் த ட்ரூ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள். அதே தான் இங்கேயும் நம்ம சொல்றோம். பட் இவங்க வந்து ஸ்டடி டைம் வச்சு இந்த ஸ்டடி ஆன் த எஃபெக்ட் ஆஃப் ஸ்டடி டைம் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை எக்ஸாம் ஸ்கோர்ஸ் வந்து இங்க டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, ஸ்டடி டைம் ரொம்ப நேரம் படிக்கிறாங்க, எக்ஸாம் ஸ்கோர்ஸ் டிபெண்டன்ட் வேரியபிள். இதுல இன்டர்ஃபிரிங் வேரியபிள் எதுனா குட் பி த ப்ரையர் நாலேஜ் ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகே, அதை பத்தி முதல்லயே தெரிஞ்சிருக்கும் வேணா பசங்களுக்கு. ஓகே, வெறும் அந்த பசங்க படிக்கிற டைமை வச்சு நம்ம அந்த எக்ஸாம் ஸ்கோர்ஸை முடிவு பண்ண முடியுமா? ஓகே,
அடுத்தது டிஸ்க்ரீட் வேரியபிள்னு சொல்றோம். டிஸ்க்ரீட் வேரியபிள்ன்றது தட் கேன் டேக் ஸ்பெசிஃபிக் டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ். வெறும் ஓல்ட் நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கிச்சுன்னா, ஓல்ட் நம்பர்னா 1, 2 நம்பர்ஸ்ல எடுத்துக்கிறதுல அதுதான் டிஸ்க்ரீட் வேரியபிள் நம்ம சொல்றோம். இதுல ஃப்ராக்ஷன்ஸ் வராது, பாயிண்ட்ஸ் வராது. அதான் இப்போ கண்டினியூஸ் வேரியபிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல பாயிண்ட்ஸும் வருது. ரைட்டா? ஸோ 15 வேரியபிள், ஒரு 5 தான் இம்பார்ட்டன்ட். பட் எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்படின்னா எப்படி கொஸ்டின்ஸ் வருதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அதுக்காக ஆட் பண்ணது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த வீடியோல இதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.